த்தின் தயவு நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் உடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய பரிசுத்த வல்லமை இறங்கட்டும். இதோ அனுப்புகிற இந்த வசனங்கள், அனுப்புகிற இந்த வார்த்தைகள் கேட்கிற ஆண்டவரே, பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நல்ல தண்ணீர் அண்டையிலும் நல்ல ஆண்டவரை புல்லிடங்களிலும் கொண்டு போய் நடத்த கர்த்தர் உதவிச்சோம். வேதம் சொல்லுகிற சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் வசனம் 1லிருந்து நாம் படிக்க போகிறோம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் எதற்கும் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் ஆண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். என்ன ஒரு நல்ல வசனம் பாருங்க. கர்த்தர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கிறார். இந்த கர்த்தர் தான் நம்மளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். இந்த கர்த்தர் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தமாக ஆக்கி கொண்டிருக்கிறார். எல்லா தேவைகளும் கொடுத்து நன்மையினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் எதற்கும் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை மேய்க்கிறபடினால், அவர் எனக்கு சகல ஆசீர்வாதம் தருகிற நாள், நான் எதற்கும் பயப்படேன், நான் எதற்கும் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்கிறார். நான் எதற்கும் தாழ்ந்து போக மாட்டேன், நான் எதையும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். என்னை தாழ்ந்து இருக்கும்படி என்னை விட மாட்டார். என்னை தாழ்வில் கொண்டு போக மாட்டார். என்னை வீழ்ச்சியில் கொண்டு போக மாட்டார். என்னை விழும்படி செய்ய மாட்டார். ஏனென்று சொன்னால், அவர் என்னை மேய்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை பராமரித்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். என் வழியை அவர் அறிந்திருக்கிறார். என் வாழ்வை அவர் அறிந்திருக்கிறார். அவரே எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நான் எதற்கும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அடுத்த 2வது வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் விடுகிறார். புல்லு என்பது நிறைவானது. புல்லு என்பது பசும் புல்லு என்பது ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் கொண்டு போகிற புல்லுள்ள இடம் என்பது அதில் குறைவு இருக்காது, அதில் தடுமாற்றம் இருக்காது, அதில் எந்த ஒரு பொல்லாப்பு இருக்காது. ஏன்னா அவர் சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். எனக்கு சாப்பாடையும் தருகிறார், எனக்கு குடிக்க தண்ணீரையும் கொடுக்கிறார். அவரே எனக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவன். நான் இந்த பூமியில் தண்ணீரை உருவாக்கலை, நான் ஒரு நெல் பயிரை உருவாக்கலை, நான் எந்த ஒரு அதிசயத்தை இந்த உலகத்தில் உருவாக்கலை. ஏனென்றால் என்னால் எதுவும் உருவாக்க முடியாது, என்னால் எதுவும் இந்த பூமியில் செய்ய முடியாது. எனக்கென்று இந்த பூமியில் நான் என்னுமே பண்ண முடியாது. ஏன்னா என்னை உருவாக்கினவர் அவர், என்னை உண்டாக்கினவர் அவர், என்னை படைத்தவர் அவர், எனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர் அவர். அவருக்கு எனக்கு என்ன தேவென்று அவர் அறிந்திருக்கிற தேவன். அதுதான் சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ந்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, 3 நாள் உபவாசம் மலையில் நடந்த பிறகு, இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லையே, என்ன செய்வது என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது, உங்கள் இடத்துல என்ன இருக்குது என்று சொல்லும் பொழுது, யோவான்ல எங்கிட்ட சின்ன பசங்க 2 மீன் 5 அப்பம் மாத்திரம் இருக்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். சரி, இத்தனை ஜனங்களை நாம் அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லும்போது, இவர்கள் வழியில் சோர்ந்து போவார்கள், இவர்கள் 3 நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்களே, இவர்கள் வழியில் ஏதாவது சோர்ந்து போவார்கள் அப்படின் போது அப்போ சொல்ல, எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, இருக்கிறது இந்த 2 மீன் 5 அப்பம், இதை வைத்து 5000 பேருக்கு எப்படி நான் கொடுக்க முடியும் என்று சொன்னார். ஏசப்பா சொன்னார், உன் விசுவாசம் எங்கே, உங்கள் நம்பிக்கை எங்கே, உங்கள் பரிசுத்தம் எங்கே, உங்கள் உத்தமம் எங்கே, நீங்கள் யாருக்குள்ள இருக்கீங்க, உங்களோட விசுவாசம் என்னவா இருக்கிறது, பரிசுத்த தெரியலையா, அற்புதத்தை தெரியலையா, எத்தனை நன்மை செய்தாரே, எத்தனை மரித்தோரை உயிரோடு எழுப்பினாரே, எத்தனை குஷ்டங்களை குணப்படுத்தினாரே, எத்தனையோ ஆசீர்வாதத்தை உங்கள் கண் முன்பு செய்தும் உங்கள் விசுவாசம் எங்கே என்று அப்போஸ்தலர் கேட்கிறார். உடனே அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், போ அந்த 2 மீனையும் அந்த 5 அப்பத்தை எடுத்து வா என்று சொன்னார். உடனே அவர் வானத்தை தூக்கி பிதாவின் இடத்துல ஜெபித்தார், வேண்டினார். ஆண்டவராகிய பிதாவே, இந்த ஜனங்கள் 3 நாள் பட்டினியாக இருந்து நல்ல ஜெபத்தை கேட்டு தெய்வ சமூகத்திலிருந்து போகிறார்கள். இவர்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இவர்கள் நன்மையால் திருப்தியாக்கி நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை பெருக்கும்படி பிதாவானவர் செய்தார். உடனே அப்போஸ்தலர்கள் கூப்பிட்டு, பாப்பா, இந்த மீனும் இந்த அப்பமும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க என்று சொன்னார். எல்லா 5000 பேரை உட்கார வைத்து எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்தார். எல்லா ஜனங்களும் சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள். ஒருவருக்கும் குறைந்து போகலை, ருச்சி குறைய
குறையலை, எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் குறைந்து போகலை. எல்லாருக்கும் நன்மை நடந்தது. உடனே மீதி 12 கூட இருந்தது. இதையெல்லாம் இவர்கள் போகும்போது வழியில் சோர்ந்து போயிடுவார்களே, பசியாக இருப்பார்களே, வழியில் உட்கார்ந்து சாப்பிட்டு அவர்கள் வீட்டுக்கு செல்லட்டும் என்று, ஏன்னா தூர இடத்திலிருந்து எல்லாம் வந்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் எடுத்துக்கொண்டு போகட்டும் என்று சொல்லி தேவன் தயவு செய்தார். என் தெய்வ பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, தெய்வ வசனத்தை கேட்கிற பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆசீர்வாதம் வருகிறது. நீயும் தரித்திரத்தில் இருக்கிறாயா? பற்றாக்குறையில் இருக்கிறாயா? இல்லாமல் இருக்கிறாயா? எவ்வளோ சம்பாதித்தும் போதில்லை என்று இருக்கிறாயா? எவ்வளோ சம்பாதித்தும் கடன் தான் பிரச்சனை என்று இருக்கிறாயா? வேதனை என்று பிரச்சனையாக இருக்கிறாரா? கவலைப்படாதே. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்து போஷித்த கர்த்தர் வாழ்க்கையில் அமர்ந்த தண்ணியில் கொண்டு போய் விடுவார். உன்னை அமர்ந்த புல்லிலே கொண்டு போய் விடுவார். அவர் உன்னை மேய்ப்பார். நீ அவரை மாத்திரம் நம்பு. அப்போஸ்தலர் சொன்னார். இதோ ஆண்டவருடைய அற்புதத்தை பாருங்க. இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் செய்தார் என்று சொல்லி ஆச்சரியப்படும்படி எல்லாம் அங்கே இருக்கிற அத்தனை 5000 ஜனங்களும் மீதியான ஜனங்களுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்தார். ஜனங்களை சந்தோஷத்தில் அனுப்பினார், மகிழ்ச்சியில் அனுப்பினார். தண்ணீர் எண்ணெயும் கொடுத்து, தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தினார். குறைவில்லாமல் போனார்கள், குற்றமில்லாமல் போனார்கள். பசியில் போகலை, வெறுமையில் போகலை, வெறுப்பில் போகலை, அவர் நிறைவோடு போனார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் இந்த தெய்வ சமூகத்தில் வரும்பொழுது அவர் உங்களை மெய்ப்பராய் மாற்றுவார். அவர் உங்களை மேய்த்துக் கொள்வார். அவர் உங்களை கண்காணிப்பார். அவர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களை நடத்துவார். நீங்கள் விசுவாசிக்கணும், நம்பணும். கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார், என்னுடைய எல்லா பிரச்சனையும் மாறும், என் போராட்டம் மாறும் என்று கர்த்தரை உண்மையாக நம்பணும். உலாலத்திலிருந்து நம்பணும், பயபக்தியோடு நடுங்கணும், நம்பணும். அப்பதான் கர்த்தரை செய்வார், அப்பதான் கர்த்தர் நடத்துவார். ஏனோதானமான பரிசுத்தம், உள்ளத்துக்கு ஒரு விசுவாசம் வெளிக்கு அப்படி இருக்கக்கூடாது. நம்பணும். ஒன்று கர்த்தரை நம்பணும்னா முழுக்க முழுக்க நம்பணும். அவர் செய்வார், அவர் தருவார், அவர் தடுந்து நடத்துவார், நம்பணும். பாருங்க, 3 நாள் கூட்டத்தில் இவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். பிதாவை நோக்கி வேண்டினார், அற்புதம் நடந்தது. ஜனங்கள் வயிறார உண்டு கழித்து மகிழ்ந்து தேவனை துதித்து போனார்கள். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை சொல்லுகிறார், உங்களை பார்த்து உங்களையும் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் ஆண்டையில் அவர் கொண்டு போய் விடுவார். அவர் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்த நீதியின் பாதையில் நடத்துவார். நீதியின் பாதையிலே நடத்துவார். நீதியின் பாதையில் நடத்துவார். உத்தம பாதையில் நடத்துவார். என் அன்பு பிள்ளைகளே, இது கேட்கிற பிள்ளைகளே, பொறுமையோடு இந்த வசனத்தையும் ஜெபத்தையும் கேளுங்க. நேரத்தை பார்க்காதீங்க, உலகத்தை பார்க்காதீங்க, உலக சூழ்நிலை பார்க்காதீங்க. உலகத்துக்கு நேரத்தை எல்லாம் கொடுக்குறீங்க, உலகத்தில் சூழ்ந்து வேலைக்கு இடம் கொடுக்குறீங்க, சினிமாவுக்கு இடம் கொடுக்குறீங்க, தேவையில்லாத எல்லா காரியத்துக்கு இடம் கொடுக்குறீங்க. அதை பொறுமையோடு நிதானத்தோடு பார்க்குறீங்க. ஆனால் அது ஒன்று ஏமாத்திரும், அது ஒன்று அழித்துரும், அது ஒன்று பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். அது பிரயோஜனம் இல்லாது. ஆனால் பிரயோஜனம் உள்ளதுக்கா உன்னை தேடி வருகிறது. இந்த வசனம் தேடி வருகிறது, ஜெபம் தேடி வருகிறது. என் தெய்வ பிள்ளைகளே, இதை கேளுங்க. கேட்டு உங்களை திருத்திக் கொள்ளுங்க, மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை மேய்க்கிறார், உங்களை நடத்துவார். கர்த்தர் சொல்லுகிறார், ஓ லிஷா ரபாலான் துரிமா ரிகா ரபாலான் துரிஷா ரபாலா துரிகா. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனம் சொல்லுகிறது, இதோ என்னுடைய பிள்ளைகள் இந்த அறைக்குள் உள்ளும் வெளியும் வந்து அவர் மேய்ச்சல் அடைவார்கள், உள்ளும் வெளியும் வந்து அவர் பாதுகாப்பாக இருப்பார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். என் தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெபம் உங்களுக்காய் வருகிறது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் ஆண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார் என்று சொன்ன கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அவர் மேய்ப்பார், உங்களை அவர் பாதுகாப்பார், எல்லா தீவினுக்கு விளக்குவார், எல்லா தீங்கிற்கு விளக்குவார், உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி எரேமியா 1:8 சொல்லுகிறார். சங்கீதம் 128:21:7 சொல்லுது, உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். உபாகம் 28:7 சொல்லுது, ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி விடுவான் என்று சொல்லுகிறார். ஏசாயா 54:57-14 உனக்கு விரோதம் எழும்புற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை மேய்ப்பார், அவனை ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பார் என்ற விசுவாசத்தில் நீங்கள் வளருங்க. இந்த தெய்வ வசனத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நல்லா ஆசீர்வதிங்க. கர்த்தாவே பரிசுத்தமாக்குங்கப்பா. இப்பொழுது இந்த வசனத்தை ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு தாகம் உண்டாகட்டும், ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும், ஒரு மகிமை உண்டாகட்டும். தேவனை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், தண்ணீரில் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்ற உணர்வு, புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் என்ற உணர்வு பிள்ளைகள் கொடுப்பீராக. அப்படி செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பரிசுத்தமாங்க, உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தாங்கும் பலப்படுத்தும், கனப்படுத்தும். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஜெபங்கள் நல்ல கர்த்தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.